Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நான் சுவிஸ்ல ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சிக்கன் கறியை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த கறியை காஷ்மீர் புலே கறின்னு சொல்லுவாங்க. புலே என்று சொன்னா பிரெஞ்சுல சிக்கன் என்று சொல்லி அர்த்தம். இப்ப நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான புலே கறியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கறி செய்யறதுக்கு சிக்கனோட பழங்களையும் சேர்த்து தான் செய்வாங்க. அதுக்காக இவ்வாறு எல்லா பழங்களும் சேர்ந்த மாதிரியுள்ள ஒரு டின்னை நான் எடுத்திருக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதல்ல நாம இந்த பழத்தை தனியாகவும் ஜூஸை தனியாகவும் பிரிச்சு கொள்ளணும். இப்போ இதோட ஒரு வெஜிடபிள் சூப்ல அரைவாசி எடுத்து ஒரு 200 ml தண்ணி உள்ள கரைச்சி கொள்ளணும். இந்த தண்ணி அளவு உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதோட ஒரு 3 சிவப்பு மிளகாயும் 2 வெள்ளை வெங்காயமும் ஒரு துண்டு இஞ்சியும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் எடுத்து இவ்வாறு சின்ன சின்னதா வெட்டி கொள்ளுங்க. இந்த புலைக்கறி செய்யறதுக்காக 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பிரட்டி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த பூளைக்கறி செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்ப வாங்க இந்த கறியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு பேன் சூடாயினதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த பட்டரோட நாங்க ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க சேர்த்த வெங்காயம், இஞ்சி, வெள்ளை வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்துல இதோட 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த கறி பவுடரோட மல்லி, கடுகு, மிளகாய், மஞ்சள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம்னு சொல்லி எங்களோட எல்லா மசாலாக்களையுமே சேர்த்துருக்குறாங்க. நீங்க இந்த கறி பவுடரை உங்களோட சூப்பர் மார்க்கெட்ல கூட வாங்கி கொள்ளலாம். இப்ப இதோட 3 டீஸ்பூன் மாவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் ஸ்டாக்கையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே பழத்திலிருந்து எடுத்து வச்ச ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பழங்களையும் இந்த சோஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப இதோட 100 ml விப்பிங் கிரீம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட கறி சாஸ் நல்ல திக்காவும் நல்ல கலராகவும் வந்திருக்கு. இப்ப நாங்க இதை இறக்கி வச்சுட்டு சிக்கனை பொரிச்செடுப்போம். இவ்வாறு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் சூடாயினதும் அதோட நாங்க ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த சிக்கனை இவ்வாறு 2 பக்கமும் பிரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் பொரிச்செடுத்து கொள்ளுங்க. இப்ப இந்த சிக்கனை நாங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி சாஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க.
இப்ப பாருங்க எங்களோட டேஸ்டியான பூலை கறி ரெடி ஆயிட்டுது. இப்ப இந்த கறிக்கு தேவையான உப்பும் அதோட உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நறுவந்துருவலான மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. எங்கட வளமையான சிக்கன் கறியை விட இந்த சிக்கன் கறி ரொம்பவுமே டேஸ்டா இருக்குது. அந்த கறி பவுடர்ல இருக்கிற மெல்லிய காரமும் அதோட நாங்க சேர்த்த பழங்கள்ல இருக்கிற இனிப்பும் சேர்ந்து ரொம்பவுமே அருமையா இருக்குது. இந்த கறியை சுவிஸ்ல பிளேன் ரைஸோட தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இதை இடியப்பம் இல்லைன்னு சொன்னா ரொட்டி சப்பாத்தியோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கும் இந்த பூலை கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.